Innalhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியமான இஸ்லாமிய அறிஞர்களே, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இஸ்லாம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் கதைக்க போகிறது மௌலவிகளின் ஜோஸ் பயான பத்தி. இன்று பொதுவாக சிலோனில் மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், இது எல்லா இடத்துலையும் ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சிங் ஸ்டைல் உண்டு. இஸ்லாம் பயான் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அதுதான் ஜோஸ் வழிமுறை. இவங்க எப்படி என்றால், பல்ல கடிச்சு கொண்டு, வெறி குடிச்சு கொண்டு, வேர்வை போட்டுக்கொண்டு, ஒஷக்க பாஞ்சி ஆட்களை பயமுடுத்தி இது பயான் ஸ்டைல்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு குர்சி யுத்தம் பின்னுக்கு வர காட்டிலும் போகுது. அதுக்கு முதல்ல, குர்சி யுத்தத்துக்கு முதல்ல இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உண்டு அழகாக அதோட டீப்பாக விளங்கப்படுத்திய அளவுக்கு தான் இவங்க நின்ற. ஆனால் அதுக்கு பிறகு 1400 ஆக்குள்ளே இவங்களுடைய ஸ்டைல் மாறிட்டு எல்லாம் ஜோஸ் ஆண்டுட்டு இவங்க தஸ்கில் பண்ணியத்துக்கு ஜோஸ் பயானை செஞ்சு கொண்டு நின்ற, தொடர்ந்து ஜோஸ் பயானை செஞ்சு கொண்டு நின்ற. இதால் எனக்கு நடந்த இன்றைக்கு எங்களோட சொசைட்டி வந்துட்டு பொதுவாக பார்த்துட்டா முஸ்லீம்வங்க சரியான ஜோஸ். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோட சொசைட்டிக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு பயான் தான் தேவை. உதாரணத்துக்கு யார் சரி மௌலவி ஒன்று இன்னப்படி செஞ்ச ரெண்டு சொல்லி ஒரு கதை ஒன்று போய்த்திருந்தால், இல்லாட்டி யார் சரி ஊரில் யார் சரி வச்சாரோ இந்த மாதிரி பிழையான கதை ஒன்று, பிழையான வேலை ஒன்று செஞ்சேன்டா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஜோஸ் பண்ணி விட்டுட்டு அடிச்சு அளவுக்கு செய்யணும். எங்கள்கிட்ட ஊர்களில் மௌலவிமார்களுக்கு செருப்பாலையும் அடிச்சிருச்சு. இது மாதிரி ஜோஸ் பண்ணி விட்டு இது மாதிரி ஜோஸ் பயான் பண்ணியத்தில் சரியான அட்வான்டேஜஸ் இந்த மௌலவிமார்களுக்கு இருக்கு. அவங்க என்னத்தையும் செய்கிறது, அவங்க ஒரு கிழமைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் 20 நிமிஷத்துக்கு சிறுசாக்கிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த 20 நிமிஷம் பயான ஒரு போம்பே ஒன்று அடிச்ச மாதிரி வெடிச்சுடிய சொசைட்டிக்கு. அப்போ சரியா ஒரு போம்பே ஒன்று வெடிச்ச மாதிரி அது இவங்களுக்கு ஒரு கிழமை இவங்க நினச்சி நின்றுட்டு ஒரே இடத்துல வந்த ஒரு ஜோஸ் பயணம் இன்றைக்கு அவங்க பண்ணினால்தான் அடுத்த பயணம் சும்மா அவங்கள அடிக்கிது. அப்படி ஒரு சிக்கல் உண்டு அவங்களுக்கு மறிச்சு. அப்போ ஜோஸ் பயணம் செய்யறதுக்கு வேண்டியவர் தான் ஜமித்துல் உலமா மாதிரி பெரிய இடத்துகளில் நல்ல நல்ல போஸ்டரில் நிச்சோ மேலும், அப்படி இல்லாட்டி வெள்ளை வத்தில் பெரிய ஃப்ளாட்ஸுகள் எடுத்துக்கொண்டு நிச்சயிலும், அப்படி இல்லாட்டி பெரிய பெரிய நிறுவனத்தில் மிஷனரி சிஸ்டம் அல்ல பெரிய பெரிய போஸ்ட்டுகளில் நிச்சயிலும். இதெல்லாம் செய்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஜோஸ் பயான். இன்றைக்கு இவ்வளோவாவது சல்லி கொஞ்சத்தை தேடிட்டு பிச்சை வேங்காமல் நிச்சயது. அதால் அவங்க எப்படியோ செஞ்சுட்டு ஜோஸை ப்ரொடியூஸ் பண்ணிய. அதோட மദ്രസാவில் நிற்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் யாரு சரி ஒரு ஜோஸ் பயான் செய்யக்கூடிய ஒரு ஆள் உண்டு கிடைச்சா அது அந்த மദ്രസാவுக்கு சரியான அசர்ட் உண்டு. அசர்ட் என்று அவங்களுக்கு பெரியோரு அவங்களுக்கு அது பெரியோரு இந்த ஆடம்பரமான ஒரு காரணம் உண்டு. அந்த மௌலவியை தான் எங்கட மദ്രസാலையாலே அவுட்டானது. இந்த மௌலவி பின்னூரி, இந்த மௌலவி அது எங்கேயோ, இந்த மௌலவி அது எங்கேயோ என்று கொண்டு பெருமையாக கதைச்சிய அளவுக்கு எங்களோட ஜோஸ் பயான் சிஸ்டம் இன்றைக்கு வைட் ஸ்ப்ரெட் ஆண்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் தாரிசாரி ஒரு புள்ளை உண்டு மദ്രസா ஒன்றுக்கு போய்த்து படித்த கொள்ள அங்கே நினைச்சக்கூடிய உஸ்தாத்மார்கள் என்னத்தையும் செய்கிறது, தாரிசாரத்துக்கு நல்ல ஜோஸ் பயானோட செய்யலுமெண்டா அவரை ஃபார்வர்ட் பண்ணிய ப்ரமோட் பண்ணிய. இன்றைக்கு நல்ல ஜோஸ் பயான் செய்யணுமெண்டா நாளைக்கு ஜும்மாக்கு போடியும் அவர். அப்போ என்னது நடக்கியது, அதை பார்த்து கொண்டு நிச்சயம் அடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு
எல்லாரும் ஜோஸுக்கு தான் பழகியது. ஒரு கிழமை ஜோஸை பற்றி நினைச்சு எப்படியே நான் சொல்லியது என்னத்தை நான் சொல்லியது மனுஷர்களுக்கு நெஞ்ச ஒட்டிஞ்சு கொண்டு போகிற மாதிரி சொல்லணும் என்று கொண்டு எல்லாருமே பிளான் பண்ணி ஜோஸ் பயன் பண்ணியிருக்கு. இதில் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு குவாலிட்டிஸ் தந்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினது. இந்த குவாலிட்டிஸில் பாருங்க, ஆலிமுல் அருவால நாங்கள் நிச்சக்கொள்ள எங்களுக்கு எந்த விதமான ஃபீலினும் இருக்கல. எங்களுக்கு பெயின் என்ற ஃபீலிங், வேதனை என்ற இருக்கல்ல, வேதனை என்ற ஒன்று இருக்கல்ல. எங்களுக்கு மேலொன்று இருக்கல்ல, பெயின் ஒன்று இருக்கல, எங்களுக்கு பசி ஒன்று இருக்கல்ல, தாகம் ஒன்று இருக்கல்ல. இது மாதிரி எங்களுக்கு ஒரு வைராக்கியம், அடுத்தவனை வைராக்க பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஜெலசி உண்டு, ஒரு ஆங்கர் உண்டு, ஒரு ஈகோ உண்டு. இது மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் எங்களுக்கு உண்டாக்கினது இது உலகத்துக்கு வந்தது. போகிறோம் மனுஷன் பொடிக்கு ரோக கொடுத்தது பிறகு தான் இது எல்லா பிரச்சனையும் மாறும். சின்ன புள்ளி உண்டு பிறக்க கொள்ள அழுது கொண்டு பிறக்கிய ஒரு வேதனை கொண்டு வார, கொஞ்ச நேரம் பேத்தோடனே பசி கொண்டு வார, பால் குடிச்சோணும், ஒரு ஷூட் உண்டு தேவை, ஏதாவது டவல் உண்டல போத்தோணும். இது மாதிரி புதிய புதிய விஷயம் எல்லாம் வாரது. இது ஆத்மீய உலகத்தில் நின்று எங்களுக்கு புதிய புதிய ஃபீலிங்ஸ், வேறு வேறு டிமென்ஷன்ஸ் எல்லாம் ஃபீலிங் வர தொடங்குது. அப்போ இது மாதிரி எங்களை இருக்கக்கூடிய ஈகோ, எங்கள்ட இருக்கக்கூடிய ஆங்கர், எங்கள்ட இருக்கக்கூடிய ஜெலசி, இதெல்லாம் இது ஜோஸ் பயானுக்கு ஒரு காரணம். இதை ஜோஸ் தாரையும் ப்ரமோட் பண்ணியது எங்களோட உஸ்தாத்மார்கள், எங்களோட பள்ளியில் நிற்கக்கூடிய ட்ரஸ்டிமார்கள் எல்லாரும் ஜோஸ் பண்ணி கொண்டு ப்ரமோட் பண்ணி கொண்டு நிச்சு. அவங்க ஏன் அதை ப்ரமோட் பண்ணியது? அவங்களுக்கு அது இது நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதி குவாலிட்டிஸ் இருக்கத்தால அவங்களுக்கு அடுத்த பள்ளிக்கு பார்க்க நல்ல பயானோடு செஞ்சு கொள்ளணும், இந்த பள்ளிக்கு கொண்டு வரணும், இவரை அந்த பள்ளிக்கு பார்க்க இந்த பள்ளிக்கு நல்ல ஆட்களை கொண்டு வரணும். அது அவங்களுக்கு ஒரு இது ஒன்று இருந்துச்சு, ஒரு ஜெலசி டைப் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஈகோ டைப் ஒன்று இருந்துச்சு. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு கொடுத்தது. அதை வச்சு இன்றைக்கு சொசைட்டியில் இடத்த நடந்துருச்சு, சொசைட்டி நாசமாண்டு கொண்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உண்டு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியது இல்லாமாண்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய ஒரு நியமத்து தான் கேந்தி என்றது. எல்லா ஜாதியும் அறிவுன்றது ஒரு நியமத்து, சாப்பாடுன்றது இன்னொரு நியமத்து. இது நியமத்துன்னு சொல்லி நாங்கள் திண்டை குடிச்சிட்டு ஜொடி பண்ணி கொண்டு நிச்சயது மட்டுமல்ல, எல்லா ஜாதி நியமத்து ஒரு ஜாதி குவாலிட்டிஸ் தந்துட்டு அல்லாஹ் எங்களை தீர்மானித்து கொண்டிருச்சு, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருச்சு, டெஸ்ட் பண்ணி கொண்டிருச்சு. நாங்கள் அதை அல்லாஹ்வோட நியமத்தை எடுத்துட்டு எப்படின்னு நாங்கள் சொசைட்டியில் அதை பயன்படுத்துகிறேன் இஸ்லாத்துக்காக. கேந்திரிச்சோனும் கேந்திரிச்சாமலிச்சேல் அப்படி இல்லாட்டி பொண்ணேன்னு தாயாலேன் இன்றைக்கு மிச்சம் பேருக்கு நடந்துருச்சது முதலேன். சிலோனில் எவ்வளவோ இஸ்லாத்துக்கு பிழையான விஷயங்கள் முஸ்லீம்களே செஞ்சு கொண்டுச்சு, அதில் இஸ்லாமிய அறிஞர்களும் மிச்சம் பேர் செஞ்சு கொண்டுச்சு. இப்போ இவங்க எல்லாரும் முறிச்சிய பிரச்சனைத்தின் பாருங்கோ, ஜமீத்துல் உலமான்னு ஒன்றுச்சு, சலஃபியன்று இன்னும் ஒன்றுச்சு, இன்னும் ஆட்கள் இன்னும் இதுகள் இருந்துச்சு. எல்லாரும் ஃபைட் பண்ணிய தான் இஸ்லாமிக் ரெப்ரசன்டேட்டிவ், தான் மட்டும்தான் இஸ்லாமிக் ரிப்ரசன்டேட்டிவ், தான் மட்டும்தான் சுன்னத் வல் ஜமாஅத், தான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிற குரூப். அடுத்தவங்க எல்லாரும் ஜுஜுபிகள், அடுத்தவங்களுக்கு போம்பு அடிச்சேலும் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு போம்பு அடிச்சுட்டு நாசமாக்கணும். அல்லாஹ் எங்கிட்ட போத்துல நாங்கள் போம்பு அடிச்சுக்குள்ளே என்னத்தையும் சொல்லியது அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிட்டு போம்பே அடிச்சு. இப்போ பாருங்க, மீலாது நபி நேரத்தில் ஒரு குரூப் ஒன்றுக்கு 2-3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு மினிஸ்டர் ஒன்றுக்கு போம்பே வச்சு இவங்க சொல்கிற அவங்க பிதுவை தான் செய்கிறது, இவங்க சுன்னத் வல் ஜமாஅத் செய்கிறவங்களாம். அப்போ இவங்க நினச்சி கொண்டு நிச்சு அல்லாஹ் இவங்கட போத்தில் என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ் இவங்கட போத்தில் அது இவங்க சுன்னத் வல் ஜமாஅத், இவங்க தான் சரியாக இஸ்லாத்தை பின்பற்றியவங்க. இது மாதிரி இது அவங்களுக்கு மட்டுமல்ல, சிலோனில் நிற்கக்கூடிய எல்லா அவங்களுக்கும் இருச்சு. இது ட்ரஸ்டி மார்களுக்கு ஆகலும் அப்படி இல்லாட்டி இது இது மௌலவி மார்க் எல்லாருக்கும் இது இருச்சு. நாங்கள் என்னத்தையும் செய்யணும், இதை விளங்கணும். எங்களுக்கு ஒரு ஈகோ வேண்டியது ஒன்று இருச்சு, அதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு அதான் இல்லைன்னு சொல்லலாம், அல்லாஹ் எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் ஆக்ட் பண்ணலாம்.
இன்றைக்கு ஆக்டினலி நடந்துருச்சு. இன்றைக்கு எல்லாரும் நடிச்சு கொண்டு நினைச்சு, இஸ்லாம் மாதிரி நடிச்சு கொண்டு நிச்சு. ஏன் நடிச்சு கொண்டு நிச்சயது? பல்ல கடிச்சு கொண்டு வெறி பிடிச்சு கொண்டு பயான் பண்ணியவர் மிம்பர்ல இருந்து இறங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் நடக்கியது. அவரோட ஆக்டிங் முடிஞ்சு, அவருடைய இஸ்லாம் முடிஞ்சு. ஆனால் மிம்பர்ல ஏறிக்கொண்டு நிச்சயக்குள்ள எப்படின்னு அவர் கதைச்சது 100க்கு 100 இஸ்லாம். அவருக்கு பார்க்க இஸ்லாம் ஒருத்தருக்கும் தெரியா. அவர் மட்டும் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்க்கு பயந்துட்டு இஸ்லாத்தை பத்தி கதைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடத்துல இருந்து மிம்பர்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறிய உடுப்பெல்லாம் உடுத்துக்கொண்டு கதைச்சிய இஸ்லாத்தை, அதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு பயந்து கொண்டு கதைச்சேன், எவ்வளவு அழகாக கதைச்சேன், எவ்வளவு மிருதுவாக கதைச்சேன். பல்ல கடையோடு வெறி பிடிச்சு கொண்டு கதைச்சது பயமுடுத்தி நான் மட்டும்தான் ஆள், எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கிட்டே மைக்கிரிச்சு எனக்கு வேண்டி ஒன்று காய்ச்சலும் என்று கொண்டு இவங்க காய்ச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சது. இவங்க செல்லிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பின்பற்றுவான் மிம்பர்ல ஏறிக்கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு அவங்க பின்பற்றியோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின மாதிரி அவங்க பேசியோ. அவங்க 20 நிமிஷம் சும்மா பைன் பண்ணி விட்ட ஒரு வெடிச்சதுக்கு ரெடியான போம்பினா வெடிச்சு கொண்டு போற எல்லா போத்துக்கும் வெடிக்க காணி எல்லாத்துக்கும் வேசிய சொசைட்டில இன்னைக்கு பயானை கேட்டுக்கொண்டு சிலவங்கிட்ட பயானை கேட்க பயம். அவங்க என்னத்தை செல்லுமோ தெரியா, எங்க வயது நிச்சுமோ தெரியா, ஓப்பனா சொல்லி கொண்டு நிச்சு. ஆனால் அவங்களுக்கிட்டக்கு பெய்த்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே சொல்லல. அது அவங்க குர்ஆன் ஹதீஸை தலையில வச்சு கொண்டுச்சு ஆட்கள். அவங்களுக்கு ஒன்றும் சொல்லல. இது அது ஹிந்துல இருச்சு பிராஹ்மணன்ற ஒரு டைப் உண்டு. பிராஹ்மன், அதுக்கப்புறம் ஒரு சத்திரியண்டிய ராஜ பரம்பரை, பிராஹ்மணண்டியது பூஜக பரம்பரை. அவங்க பூஜைக்கு வேண்டி சொல்லியதாரு, பூஜைக்கு வேண்டியது அவங்களோட வேதத்தை கொண்டு போகிறோம். அவங்களுக்கு இருக்குது பூஜகனும் பிராமணனும் ராஜவனுகளும் மட்டும்தான் அவனால சொசைட்டியில் இருச்சியவன். அடுத்தவனுங்களும் வந்துருச்சியது காலால் படைச்சவனு, ஊத்த காலால் இல்லாட்டி காயால் அப்படி ஒரு இடத்துல படைச்சவனை தான் நிச்சயம். அவனால எதுனாலும் அங்கே தான் நிச்சயணும். இது மாதிரி தான் இன்றைக்கு இஸ்லாம் பெய்திருச்சியது மடேனுகள் கொஞ்சத்திட கைக்கு பெய்திருச்சு. ஓலையில பாஸ் பண்ணிக்கொள்ள இல்லாதவனுகள் எல்லாத்தையும் கொண்டு மദ്രസാவில் போட்டுட்டு, இல்லாட்டி உம்மா அப்பங்கட படிப்பு இல்லாதவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, ஆனால் தொழுது கொண்டு நிச்சயவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அல்லாஹ்க்காக நியத்தை வச்சுட்டு, ஏன்னா அவங்களை அப்படியெல்லாம் ஜோஸ் பண்ணி விட்டுருச்சு. அவங்க வைத்துட்டு பாவம் பண்ணி பிள்ளைகளை கொண்டு போடிய பிள்ளைகளும் பாவம் மோஸ்தாத் மார்க்கள் அடிச்சுட்டு அவங்களுக்கு நீர் வழியை காட்டிய அவங்க மட்டும்தான் ஆட்கள் என்று சொல்லிக் கொடுக்கிய, அவங்க சொல்லியது மட்டும்தான் சரி என்று சொல்லிக் கொடுக்கிய. அடுத்த மദ്രസാவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லியது ஹெல்ப் இல்லை, இவங்க மட்டும்தான் சரி. இவங்களோட உஸ்தாத் இவங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. அது உஸ்தாத்துக்கும் அது அவரோட உஸ்தாத் தான் சொல்லிடுச்சு. அவங்க எல்லாரும் நேராக அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நர்மாராயம் கூறப்பட்டவங்க. அவங்க என்னத்தை சொன்னாலும் சரி. இப்போ இன்றைக்கு சொசைட்டியை பாருங்கோ, 30-40 வருஷத்துக்குள்ள சொசைட்டியை பாருங்களேன். அதனாலகளில் மனுஷர்கள் முஸ்லீமுங்க நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நின்ற சொசைட்டியில் நல்ல பெரிய இடத்துகளில் நின்ற. இந்த கிணத்து நடந்துருச்சு எங்கடவனுகளை செக்யூரிட்டி ஜாப் பண்ணுக்கும் எடுக்கல. ஏன்னா எங்கட இஸ்லாம் இருச்சியாலே, இஸ்லாம் அது மாதிரி கஷ்டமாக வச்சிருச்சு ஆட்களுக்கு. எங்களோட எந்த ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட்மெண்ட்லையும் ஆட்கள் எடுக்கல இல்லை. நிச்சயம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளவும் வேலாம். அப்படி நிச்சயம் அவங்க ஜாஷன் நின்றுட்டு அவங்களுக்கு இஸ்லாத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்கள ஒதுக்கி வச்சியும் இருச்சு எங்கடவங்களுக்கு இது இஸ்லாத்தை ட்ரைவ் பண்ணியவங்க நிச்சயம் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு ட்ரைவ் பண்ணிக்கொண்டு நிச்சயவங்களுக்கு விளப்பம் இல்லை. இந்த சொசைட்டியில் எல்லாரும் இஸ்லாத்தை பின்பற்றணும். அது பிராமணேன மாதிரி 100க்கு 1 சிலோன்னு நிச்சயம் 100க்கு 1க்கும் குறைய மௌலவிமார்கள் மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றினா சரிவார் இல்லை, ஆலிம்கள் மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றினா சரிவார் இல்லை, எல்லாரும் பின்பற்றணும். ஆனால் இன்றைக்கு நடந்துருச்சது 100க்கு 40 பேர் சிலோனில் நிச்சக்கூடிய மறியல்ல நிச்சக்கூடிய 100க்கு 40 பேர் முஸ்லீம் அங்கே ஆண்டுருச்சு. இதுக்கு காரணம் என்னத்து? எங்களோட உலமாக்களும் இதுக்கு பெரிய ஒரு காரணமே. அவங்க தானே சொசைட்டியை கைட் பண்ணியது.
சொசைட்டிக்கு நல்ல விஷயம் இது இப்படி தான் செய்யணும், கெட்ட விஷயம் இது என்று சொல்லி கொடுக்கணும். அவங்களே அப்போ அவங்களிடம் கையில் மயக்கம் இருந்துச்சு. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி ஊரில் மனுஷர்கள் எல்லாரும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சல்லியை கொடுத்துட்டு பள்ளிக்குள்ளே அவங்கள வச்சு கொண்டு நிச்சு. அவங்க என்னத்தையும் செய்கிறது, கிழமைக்கு ஒருக்கா ஜோஸ் பேன் ஒன்று கொடுத்து அங்கே நிச்சய அவங்களோட ப்ராக்டிக்கல் இஸ்லாமை பார்த்துட்டு சொன்னா லைஃப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாஹ். ஆனால் அவங்க எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஈகோ ஒன்று இருந்துச்சு. சரி, எங்களுக்கு இருக்க ஒரு ஆங்கர் உண்டு, எங்களுக்கு இருக்க ஜெலசி உண்டு, அடுத்தவனை பற்றி பொறாமை, அடுத்தவனை பற்றி எல்லா ஜாதி ஆட்டிடியூட்ஸும் எங்களுக்கு இருந்துச்சு. இதை ஒரு ஆட்டிடியூட்ஸை நாங்கள் எப்படின்னு அல்லாஹ்க்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளிய, அல்லாஹோட முன்னுக்கு எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளிய, ஷைத்தாண்ட சூழ்ச்சிகளுக்கு எம்படாமல் நாங்கள் எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து எங்களோட பொடியில் எங்களோட இருக்கக்கூடிய மேலில் இருக்கக்கூடிய சென்சஸ் இந்திரியங்கள் எல்லாத்தையும் எப்படி நாங்கள் அல்லாஹ்க்காக கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளியதண்டியத்தை எங்களுக்கு சொல்லி தராமல் இன்றைக்கு பயானோண்டு கேட்டுண்டா என்னத்தையும் திரும்ப நடக்கியது. நாங்கள் பெய்த்தோன்னே எங்களுக்கு அடுத்த சொசைட்டியை பற்றி பெரிய ஒரு செதை கொண்டு வர சிரியாலையும் பலஸ்தீன்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இஸ்ராயல்லையும் எல்லாத்திலும் இடிச்சக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடுத்தவன்கள் எல்லாரும் கூடயும் பெரிய ஒரு பொறாமை ஒன்று தான் வாரு, பெரிய ஒரு ஜோஸ் ஒன்று வார, அடுத்தவனுக்கு அடிச்சது ஏறி வேண்டாம் அடிச்சதான் அவனும் வாரது. இந்த அளவுக்கு எங்களை வச்சு கொண்டு பைன் பண்ணி 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 எங்களோட சொசைட்டியை வர சொசைட்டியை நாசமாகி கொண்டு இருந்துச்சு. நாங்கள் இதால் இப்போ இன்றைக்கு 140 பேர் மறியல, நாளைக்கு என்னத்தை நடிக்கிறது 141 ஆகும். 2-3 வருஷத்துல போய் இது பார்த்தோன்னே 150, அதுக்கப்புறம் 100 ஆகும். அது எங்கடவனுக்கு ஜோப்பு இல்லை, எங்கடவனுக்கு சரியான சூடு பிடிச்சி நிற்கிது, மூளை சூடு. பாருங்களே கொஞ்சம் சொசைட்டியில் பாருங்களே, அடுத்தவனுகளை 10 பேரும் எங்கட 10 பேரும் எடுத்து பாருங்க, எங்கடவனை எவ்வளவு மூளை சூடில் நிற்கி, அவன் என்னத்தை எவ்வளோ பெரிய தாடி இருந்தாலும் காரணம் இல்லை, பாருங்க எவ்வளவு மூளை சூடில் நிற்கிது. அப்போ எங்கே எங்கட இஸ்லாம்? அடுத்தவனுகளில் சொசைட்டியில் அடுத்தவனுடைய வேதத்துகளில் நல்லா ஆட்களை கூல் டவுன் பண்ணிய அவங்கள கூலாக்கிய பயனோட கேட்டுச்சுன்னா அவங்க சரண்டர் ஆகிய. எங்கிட்ட பயானோண்டு கேட்டுண்டா சரண்டர் ஆகியோ இல்லை, எங்கிட்ட பயானோண்டு கேட்டுண்டா ஜோஸ் புட்டிய ஜெதவு புட்டிச்சிய. அது எங்கிட்ட பயான் செய்கிறவங்களோட ஸ்டைல், எங்கிட்ட பயான் செய்கிறவங்க இந்த நோக்கமே தான் ஆட்களை ஜோஸ் பண்ணணும். அழகான பயானோடு சொன்னால் தானே அடுத்த பயானம் சும்மா கிடைக்கிது. அதால் அவங்களோட பொக்கட்டை பார்க்கவும் போகணும், அவங்க அப்படி செஞ்சணும். எங்களோட ட்ரஸ்டிமாக இருக்கு அந்த செய்ய பயானை கொடுத்தா தான் அடுத்த பையனை அவங்களுக்கு நல்ல ஒன்று தாருது. இல்லாட்டி ட்ரஸ்டி மார்க்களுக்கு பிரச்சனை. எங்களோட சொசைட்டி முழுக்க பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. எங்களவனுங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சோணும், இஸ்லாத்தை அல்லாஹ் ரசூலுக்கு எப்படியே நாங்கள் எங்கட இஸ்லாம் சரியான இஸ்லாத்தை படிச்சு நாங்கள் எங்கட இருக்கக்கூடிய இஸ்லாம் எங்கட மேல இருக்கக்கூடிய இஸ்லாம் எங்களை நாங்கள் அடுத்தவனை பற்றி அல்ல எங்களை பற்றி நாங்கள் நினைச்சோணும். நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் ரசூலுக்கு பயந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு தந்திரிச்சக்கூடிய நியமத்துகளை அல்லாஹ்க்காக செலவழிச்சு கொண்டு நிச்சயம் நாங்கள் பயப்படணும். நாங்கள் இந்த கிழமை காரண்டு எடுத்துகிட்டு அடுத்த கிழமையும் காரண்டு அடிக்கையோ இல்லாட்டி எங்களோட பரம்பரைக்கு வீடு 2 கட்டி போட்டுட்டு இன்னும் 7 பரம்பரைக்கும் 10-15 வீடு கட்டி போடியோ காணி எடுத்து போடியோ வேண்டியதல்ல. நாங்கள் பார்க்கணும், நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் சொல்லி தானே, சூரா பக்கரால 3வது 4வது ஆயத்தில் சொல்லி தானே எங்களுக்கு தந்திரிச்சக்கூடிய நியமத்துகளை அல்லாஹ்க்காக நாங்கள் செலவழிச்சோணுமா. அப்போ அதன் நியமத்தின்றது சல்லி மட்டுமல்ல, எங்களுக்கு கையொன்று தந்துருச்சு அது ஒரு நியமத்தான், காலொன்று தந்துருச்சு அது நியமத்து தான், கண்ணை தந்துருச்சு நியமத்தான், சத்தம் கேட்குது காதல் தந்துச்சு அதுவும் நியமத்து. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தந்திருச்சிய பேசியது அதுவும் ஒரு நியமத்து. எங்களுக்கு தந்திருச்சிய ஒரு கேந்தி உண்டு, இது எப்படி நாங்கள் அல்லாஹ்க்காக பாவிச்சது. எங்களுக்கு தந்திருச்சிய ஜெலசி உண்டு, அல்லாஹ்க்காக எப்படி பாவிச்சது. எப்படி அல்லாஹ்க்கா எங்களோட ஜெலசியை நாங்கள் வச்சுட்டு அல்லாஹ்க்கா நாங்கள் எப்படி அது அல்லாட போத்துக்கு இதாக்குறது, இஸ்லாத்திட்ட போத்துக்கு இதாக்குறது. இது மாதிரி நாங்கள் அதை பற்றி தான் கதைச்சோணும். அதனால முஸ்லீம்ங்க எப்படின்னுண்டா ஒரு குர்ஆன் ஆயத்தை தான் தெரிஞ்சது, அவங்க ஒரு ஹதீஸை தான் தெரிஞ்சது. ஒரு சஹாபி உண்டு ஒரு குர்ஆன் ஆயத்தோட கற்றுக்கொண்டுட்டு அவர் ஹஜ்ஜுக்கு வந்த பயணம்
குர்ஆன் ஆயத்தை கற்றுக்கொண்டு அவர் அதை குர்ஆன் ஆயத்தை அமல் செஞ்சு கொண்டு ஒரு வருஷமாக நின்றுட்டு 2வது வருஷம் பெய்த்துட்டு மறுபடியும் ஹஜ்ஜில் வச்சு அதுக்கு அடுத்த குர்ஆன் ஆயத்தை கேட்கிய. இப்படி தான் இவங்க அப்படி ஒரு குர்ஆன் ஆயத்தை தான் தெரிஞ்சுக்கொண்டு இன்றைக்கு எங்கட நிச்சயவங்களுக்கு என்னத்தை நடந்துருச்சு. அது எல்லா குர்ஆன் ஆயத்தும் எல்லா ஹதீஸும் இருச்சு. இவங்க இடத்தையும் செய்யறது இதை குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு கொண்டுட்டு எதை ஹராமாக்கலுமென்று தான் பார்த்து கொண்டுச்சு. அது ஹராம் இது ஹராம் என்று ஹராத்தை தாங்க ஆச்சு. அது ஒன்றையும் ஹலாலாக்க போறது. ஆனால் தனக்கு ஏதாவது லாபம் ஒன்று இருந்துண்டா நான் செல்லமே ஒரு சூறா கவுன்சில் ஒன்றில் பெரிய ஒரு போஸ்ட் ஒன்றுக்கு ட்ரை பண்ணி சொல்லி அப்படி என்ன சொன்னேன்டா அல்லா எல்லாத்தையும் ஹதீஸ் ஆகி அந்த ஹதீஸை கொண்டு இதை ஹதீஸ் எங்களை எப்படி எழுதப்பட்ட மிஸ்டேக்காக எழுதப்பட்டோ அல்லாஹ்க்கு தான் தெரிஞ்சது. 300-400 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட ஹதீஸுகள் எங்களை இதானோ 30-40 வருஷத்துக்கு பிறகு எங்களோட இது நேற்று சொன்னதே இன்றைக்கு விளங்கி 10 பேர் 10 மாதிரி காய்ச்சும். ஆனால் இது எப்படியோ ஹதீஸுகள் இந்த ஹதீஸுகளை அதே நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையான நேரத்துக்கு அந்த ஹதீஸை வெளியே எடுத்துட்டு அதை ஹதீஸில் வெட்டி துண்டாக்கிட்டு சரியாக கொத்து ஃபத்துவா மாறி எப்படி ஒரு கொத்தி ரொட்டு ஏண்டு செய்யக்கொள்ள ஹதீஸ் கொஞ்சத்தை எடுத்து வெட்டி தூளாக்கி வெட்டிட்டு அதுக்கு பிறகு அதை பிரட்டிட்டு ஒசக்க போட்டுட்டு பனியை போட்டுட்டு கொத்திட்டு உப்புளியை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தெம்பராதும் பண்ணிட்டு வாய்க்கு ருசியான மாதிரிக்கு கொத்துவ செய்யலையோ அது மாதிரி தான் எங்களோட ஃபத்வா கொடுக்கக்குள்ளையும் அங்காலிங்களை துண்டு எல்லாத்தையும் பிடிச்சி தான் எனத்தையும் பேச வேண்டியது அதை பாயிண்ட்டை ஹலாலாக்கிவிடும். தான்க்கு விருப்பம் இல்லாத என்னத்தையும் அதை ஹராமாக்கிவிடும். வேறவங்க என்னத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஹராம் இது ஹராம் என்கிற சொல்யூஷனை தான் எங்கிட்ட கொடுத்து கொண்டுச்சு. இதால் கண்ணியமான இஸ்லாமிய அறிஞர்களே, நாங்கள் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், சரியான இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஆட்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியதுக்கு ஏழுமான இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். இதை நாங்கள் செய்யணும். இதை ஜோஸ் பிடிச்சி கொண்டு தடமாறி கொண்டு செய்யப்படாது. அவங்களுக்கு விளங்கிய மாதிரி நாங்கள் செய்யணும். எதுனாலும் ஜும்மா ஒன்றில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தொடங்கிட்டு ஒரு 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 பிளான் ஒன்றுக்கு எங்களுக்கு இதை செய்கிறதுக்கு எலிமெண்டேஷன் என்றால் அது ப்ராக்டிக்கலாக ஆட்களுக்கு விளங்கும். அப்படி இல்லாமல் ஒரு மௌலவியை கொண்டுட்டு அவங்க ஜோஸ் பிடிச்சி கொண்டுட்டு சொசைட்டிக்கு ஏசி அதை பாத்தில காய்ச்சிட்டு ஹக்கை இதாக்க போகிறேன். இப்போ நானும் சரியாக செய்யுது அப்படியே நீ பாத்தில காய்ச்சிட்டு ஹக்கை நிலைநாட்ட போகிறேன். இது மாதிரி இல்லாமல் எனக்குண்டா இஸ்லாம் ஒன்றும் தெரியாதால், நான் இஸ்லாத்தை ஒன்றுமே படித்தாதவன், எனக்கு ஒன்றும் தெரியா, அதனால் எல்லாம் என்னையே மன்னிச்சுக்கணும். ஆனால் இஸ்லாத்தை தெரிஞ்சு இது மாதிரி பிற வேலை செய்யாமல் எங்கள்கிட்ட சொசைட்டியை எங்களுக்கு நேர் வழி காட்டுங்க. எங்களுக்கு எப்படின்னு சொசைட்டியில் வாலி என்று சொல்லி நீங்கள் நேர் வழியை காட்டுங்க. மறியலுக்கு போகிற எப்படின்னு சொல்லி நேர் வழி காட்டாமல் எங்களுக்கு நேர் வழியை காட்டுங்க. எப்படியும் இஸ்லாத்தை பின்பற்றி எப்படின்னு அல்லாஹ் பற்றி நினைச்சி எப்படின்னு எங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்க, என்ன நான் எப்படியும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள, என் சென்சஸ் எல்லாத்தையும் நான் எப்படியும் அல்லாஹ்க்கா கபூல் பண்ணிய இந்தியத்தை எங்களுக்கு சொல்லி தாங்கோ. இந்த ஜோஸ் பயன் சிஸ்டமை கொஞ்சம் முடுங்கோ. இது ஒரு இடத்துல உங்களுக்கு செய்ய கஷ்டமாகும். ஏன்னா இந்த சொசைட்டி எல்லா இடத்துலையும் ஜோஸாக நிறைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 80 வருஷத்துக்காவது ஒரு பிளான் ஒன்று பண்ணினால் எங்களுக்கு ஃப்யூச்சருக்காவது ஒரு அழகான இஸ்லாமிய அமைப்பில் பிள்ளைகள் கொஞ்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ள ஏழுவாகும். இதால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் இது மாதிரி அல்லாஹ் ரசூலை ஷரியா விளங்கவும் அது மாதிரி அமல் செய்யவும் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே எங்களுக்கு வழியை காட்டுவாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.